பெற்றோர் நாகன் தத்தை இயற்பெயர் தின்னனார். வாழை பருவத்தில் நாகன் தலைமை பொறுப்பு நிறுத்தினார். முதல் வேட்டைக்கு வீரர்களுடன் புறப்பட்டார் தின்னனார். நாணன் காடன் என்பவர்கள் துணைக்கு சென்றனர். பல விலங்குகளை வேட்டையாடினர். காட்டுப்பன்றி ஒன்றை நெடுந்தொலைவு துரத்தி சென்று வேட்டையாடினர். தாகம் எடுக்கவே பொன்முடியாற்று நீரை குடிக்கலாம் என துணைவர் கூறினார். அருகிலிருந்த மலையை கண்ட தின்னனார் அது பற்றி கேட்டார். உச்சியில் குடுமி தேவர் உள்ளார் என அறிந்து மலை மேலே ஏறி தேவரை கண்டார். தழுவி உச்சி மோந்தார். விடுதல் இல்லா விருப்பினரானார். பன்றியை சுட்டு நல்ல இறைச்சை இறைவருக்கு படைத்தார். வாயில் எடுத்து வந்த பொன்முகியாற்று நீரை இறைவருக்கு அபிஷேகம் செய்தார். குடுமியில் வைத்து வந்த பூக்கள் மற்றும் இலைகளை இட்டார். ஆகம்படி பூசனை புரிந்து வந்த சிவகோசரியார் மனம் வருந்தினார். 6ஆம் நாள் இறைவன் தின்னனாரின் அன்பை வெளிப்படுத்த எண்ணினார். தனது வலக்கண்ணில் ரத்தத்தை தோன்றினார். தின்னனார் கன்று திகைத்தார். மனம் பகைத்தார். மருந்திட்டார். மயங்கி விழுந்தார். நிற்கவில்லை. ஊனுக்கு ஊனே மருந்தென எண்ணினார். தனது வலக்கண்ணை தோண்டி அப்பினார். இறைவன் தனது இடக்கண்ணில் ரத்தத்தை தோன்றினார். மகிழ்ச்சியுடன் தின்னனார் தனது இடக்கண்ணை தோன்ற முயன்றார். அப்போது கண்ணப்பா நிற்க என இறைவனின் திருக்கரம் தோன்றப்பட்டது. வலதுபுறம் என்னும் நிலை பெற்றிருக்கும் வரத்தை இவர் அனுபவித்தார். நன்றி. கண்ணப்ப நாயனார் வரலாற்றை அழகாக குழந்தை பேசியது. அடுத்ததாக குழாயர் குலச்செல்வி ஒரு திருப்புகளோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது.